Hi, welcome to T2G channel. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒன் டே பிஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படினா இன்னைக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதுதான் பார்க்க போறோம். சோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயந்தா என்ன ஆகும்? நம்ம பயப்படாம படிச்சா எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இது எதுவா இருந்தாலுமே என்ன நம்ம நினைச்சா மட்டும் தான் முடியும். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் டிப். இதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டிப் வந்து நீங்க விரும்பினா மட்டுமே எதுவும் சாத்தியம். நம்ம நினைச்சா மட்டும்தான் படிக்கவும் முடியும், பயத்தை போக்கவும் முடியும். நம்ம அதை பயத்தை போக்கிட்டு நம்ம படித்து மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியும். ஸோ அதில் படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வேலை படிக்கிறது அப்படின்னாக்கா இப்போ நமக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அந்த சாப்டர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்காமல் நமக்கு ஹை வெயிட்டேஜ் மார்க் எந்த சாப்டர்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு புக்கில் வந்துட்டு 10 சாப்டர் 15 சாப்டர் இருக்கும். இதில் 7th சாப்டர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 7th சாப்டரை நல்லா கிளியராக நம்ம படித்து முடிச்சிடணும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய டைம் இன்டர்வல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த டைமில் நம்ம படிக்கணும்னா மார்க்ஸ் அதிகம் வரக்கூடிய இந்த சாப்டரை வந்து நம்ம படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் போட்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா அதில் அப்படியே ஃபுல் மார்க் கிடைக்கும். சில கொஸ்டின்ஸ் எல்லாமே பாயிண்ட் போட்டு எழுதுனா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் டெஃபினிஷன், இப்போ டெஃபினிஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த டெஃபினிஷன் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக எழுதிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எதுக்குமே பேனிக் ஆகக்கூடாது. ஸோ நம்ம பேனிக் ஆனோம் அப்படின்னாக்கா நம்ம படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம தரவாக படிக்கணும். நம்ம கொடுத்துருக்குற அந்த கொஸ்டினையும் நல்லா படிக்கணும். அதுக்கு தகுந்த ஆன்சரையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறதுக்கு நம்ம முத நாளே ரெடி ஆகி நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்துக்கணும். அந்த 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு நோட்டில் எடுத்து எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்மளால் முதல் நாள் பண்ண முடியும். ஸோ இதையெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் மார்க் வாங்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த டிப் என்னன்னாக்கா இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கொஸ்டினோட கான்செப்ட் என்ன. இப்போ ஒரு பிக் கொஸ்டின் இருக்குது, நம்ம பிக் கொஸ்டின் ஃபுல்லாக படிக்க நமக்கு அந்த டைம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எஸ்ஏ, சப்ளிமெண்ட்ரி, தமிழில் இருக்கக்கூடிய துணைப்பாடம் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டோரியோட கான்செப்டை தெரிஞ்சுட்டு ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டை வச்சு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வேணும். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவே முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா ஈஸியாக மார்க் வாங்கக்கூடியது எந்தெந்த பார்ட்டில் அப்படின்னு நம்ம கொஸ்டின் பேப்பரை வச்சு பார்க்கணும். இப்போ ஒன் வேர்ட்ஸில் மார்க்கை வந்து குறைக்கவே முடியாது. ஸோ கரெக்டாக எழுதியிருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா அதுலேயும் மார்க் குறைக்க முடியாது. அதுக்கப்புறம் மெமரி போயம்ஸ்லேயும் மார்க் குறைக்க முடியாது. ஸோ மெமரி போயம்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும், ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும், ஒன் வேர்ட்ஸ் படிச்சுக்கணும். ஸோ பாயிண்டட் கொஸ்டின்ஸ் இதையெல்லாம் படிச்சிட்டோன்னா இதில் எல்லாம் மார்க்ஸ் வந்து குறைக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து வச்சிடணும். நம்ம முக்கியமான சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அதில் சில கீவேர்ட்ஸ் இருக்கும். இப்போது ஒரு பிக் கொஸ்டின் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கொஸ்டினில் கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா ஸ்டிக்கி அந்த பேப்பர் மாதிரி வச்சுட்டு அதில் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயமா நோட் பண்ணி வச்சுட்டு அதை திரும்ப நம்ம அதை படித்து முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், அந்த கீவேர்ட்ஸை எல்லாம் நம்ம
நல்லா படிச்சுக்கணும். படிச்சுட்டு அந்த கீவேர்ட்ஸ் எந்த லைனில் வந்திருக்கோ அந்த லைனை நல்லா படிச்சுக்கணும். இப்போ நமக்கு அடுத்த நாள் போய் நம்ம படிக்காத கொஸ்டின் வந்திருந்தா கூட இது கீவேர்ட்ஸ் மட்டும் தானே பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்ததுன்னா இந்த கீவேர்ட்ஸையும் அந்த கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய லைனையும் படிச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி இதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்லாம் மைண்ட் மேப் மாதிரி போட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி ஸ்டோரி மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அது மாதிரி படிச்சுக்கணும். இது நம்ம முதல் நாள் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டைமில் இதெல்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ் சயின்ஸில் எல்லாம் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும். மேக்ஸில் வந்துட்டு ஜாமெட்ரி கிராஃப்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய ஏரியா. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டயக்ராம்ஸ் எல்லாம் வரைஞ்சி பார்ட்ஸ் குறித்தோம் அப்படின்னாக்கா ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ நிறைய டஃப்பான வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் கொஸ்டினில். அதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இதை இமேஜின் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸை நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த ஃபார்முலாஸ், டெஃபினேஷன் அண்டு மெமரி போயம்ஸ் இதை எல்லாத்தையும் ஒரு டைம் எழுதி பார்க்கணும். ஸோ எழுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுநாள் போய் மறக்காது. ஸோ அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் அந்த 5 இயர்ஸ் கொஸ்டினில் இருக்கக்கூடிய மெமரி போயம் எல்லாத்தையும் படித்து அதை எழுதி பார்த்தா கூட போதும். ஸோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பயம் இல்லாமல் நல்லா படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். பயத்தை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். பயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வாங்க முடியாது. ஸோ நம்ம எதுவுமே படிக்கலையே, எப்படி இந்த ஒரே நாளில் படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி பயப்படக்கூடாது. ஒரு நாள்லையும் இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.